கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள இணைந்திருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 33 முதல் 37 ஆகிய வசனங்கள். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்? அப்படின்னா நம்ம எப்படி வாழ்றோம்? மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். இது நல்ல மரம்ப்பா, நல்ல கனி கொடுக்கும் அப்படிம்பாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே நிறைய குடும்பத்தில் வீட்டில் மரம்லாம் வச்சுருப்பீங்க, பின்னாடி நிறைய மரம் இருக்கும் அப்படிம்பாங்க. இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டில் கொய்யா மரம் உண்டு. இப்போ ரீசெண்டாக வீட்டில் ஃபேமிலியில் பேசும்போது கூட நான் சின்ன வயசில் கொய்யாப்பழம் ரொம்ப சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நல்ல கொய்யா மரம் அப்படின்னா அது நல்ல மரம் அப்படின்னு சொல்லி பல வருஷங்கள் கழித்து இப்போ சொல்லிட்டு இருக்கு. அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலே பழைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துன்மார்க்கமான வாழ்க்கை. அந்த துன்மார்க்கமான வாழ்க்கை கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, துன்மார்க்குடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று எழுதப்பட்டிருக்கு. சரி, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படிப்பா இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட பின்பாக, ரட்சிக்கப்பட்ட பின்பாக இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி தேவனுக்காக கனி கொடுக்கும் போது வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். அதை நம்ம சிம்பிளா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, சில குடும்பத்துல ரொம்ப மதுபான அடிமையில இருப்பாங்க. அந்த அண்ணன் பார்த்தா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க சர்ச்சைக்கு போகும்போது பல வருஷமா அவங்களுடைய பாவ அடிமையிலேருந்து விட முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போய் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவங்க சர்ச்சில் மைக்கில் போய் சாட்சி சொல்லுவாங்க, நான் மகா குடிகாரன், எப்போ பார்த்தாலும் நான் போதையில தான் இருப்பேன், எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் தூக்கிட்டு போய் தண்ணி அடிச்சிருவேன், ஆனால் என்னோட வாழ்க்கையிலே நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பாக நான் மதுபானத்துலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அப்படிம்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில் அவங்க எதுலேருந்து வெளியில் வந்தாங்களோ அதை அப்படியே வாயை திறந்து சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது சாட்சிகளா இருப்பீர்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில சாட்சி ரொம்ப முக்கியம். சாட்சி அப்படின்னா நம்ம எந்த காரியத்திலிருந்து வெளியில வந்திருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து என்னெல்லாம் தொடருது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இப்போ என்னுடைய வாழ்க்கையிலே நான் 2016 தான் நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தா நானும் சராசரி மனுஷன் தான். நானும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போயிடுவேன். ஆனால் முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். 31 நாள் சர்வீஸ், காலையில நைட்டு உண்டு. எல்லா சர்வீஸ்லையும் சர்ச்சில் உட்காந்துருப்பேன். சர்ச்சுக்குள்ள வரக்கூடிய விசுவாசிகள், அந்த குடும்பங்கள் எப்படி இருக்கு, அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, அந்த வீடுகளுக்கு போகும்போது அந்த குடும்பங்கள் எப்படின்னு சொல்லி ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன். சில வீட்டில் பார்த்தா நல்ல நாடகம் ஓடும், சில குடும்பத்தில் பார்த்தா படமே ஓடிட்டு இருக்கும், சில வீட்டில் பார்த்தா வீட்டில் டிவியே இருக்காது, சில குடும்பத்தில் பார்த்தா பையன் பார்த்தா செல்ஃபோனை பார்த்துட்டு இருப்பான், சில குடும்பத்தில் பார்த்தா பிள்ளைகள் பார்த்தா நல்லா படிச்சுட்டு இருக்கோம், வெளியே வராது.
சில குடும்பத்துல பார்த்தா ஆவிக்குரிய பிள்ளைகள், அப்படி நிறைய காரியங்களை சொல்ல முடியும். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய 9 கனி நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம், சமாதானம் இருக்கும். சில ஜெப குறிப்பு வரும்போது, என் கணவர் ரொம்ப தண்ணி அடிக்காரு, அவர் மனம் திரும்பணும், அவர் ரட்சிக்கப்படணும், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன். இப்படிப்பட்ட ஜெப குறிப்புலாம் எப்போ வரும் அப்படின்னா நைட் நேரத்துல தான் வரும். ஏன்னா வீட்டுல தண்ணி அடிச்சுட்டு வந்து விழுந்து கிடப்பாரு. சில நேரத்துல எங்கேயாவது போன்ல வரும், அவர் அங்க இருக்காரு, தண்ணி அடிச்சுட்டு அடிப்பாங்க. உடனே வீட்டுல உள்ள தாய்மாருக்கு மனசு கேட்காம கூப்பிட்டுருவாங்க, பிரதர் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் பிரதர், என் கணவர் இந்த மாதிரி இப்படி இருக்காரு, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன். ஏன்னா வேதனை தாங்க முடியாது, கண்ணீரோடு இருப்பாங்க. அந்த குடும்பம் பார்த்தா துக்கத்தோடு இருக்கும். இன்னைக்கு நம்ம எடுக்கப்பட்ட வசனத்திலே அழகா ஆன்சர் இருக்கு. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். ஒரு குடும்பத்திலே தாயார் அடிக்கிறாங்க, என் கணவர் இந்த மாதிரி மதுபான அடிமையில இருக்கிறாரு, அவர் வெளியில வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன், என் கணவர் ரட்சிக்கப்படணும் சொல்லுங்கள். அப்ப சில குடும்பத்தை சொல்றாங்க, என் கணவர்னும் பாவ அடிமையில இருக்காரு, அந்த கனி கெட்ட கனியா இருக்கு, நல்ல மரமா மாறணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் கணவர் நல்லா இருக்கணும். தாய்மார்களுக்கு தான் தெரியும். நான் வியாபாரத்துல இருக்கும்போது மாந்திரியத்திலே கஷ்டப்பட்டுட்டேன். மனுஷனை நம்பி விற்கிறது பணம் கொடுத்தேன். 1 ரூபா 2 ரூபா இல்ல, 13 லட்சம். நான் சொல்றது வந்து 2010ல இருந்து 2015க்குள்ள 13 லட்சம் ஒரு மனுஷன் வாங்கியிருக்கான். அது இன்னைக்கு பார்த்தா பல லட்சங்கள் பெறும். ஆனா என்னை ஏமாத்தி மாந்திரியம் பண்ணி வாங்கின அந்த நபர் உயிரோட இல்லை, அவர் இறந்து போயிட்டார். என்ன காரணம்? மாந்திரியம் பண்ணியிருந்தாரு. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய பாவத்தை அறிக்கையிட தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தாவில நிரப்பி சத்திய வசனத்தினாலே நான் உயிர்ப்பிக்கப்பட ஆரம்பிக்கும் போது சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்தியத்தினாலே ஒரு மனுஷன் பிறக்கும் போது, சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது, வேத வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன காணப்படுது? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. என்ன காரணம்? கெட்ட கனியா இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ள ஃபுல்லா கெட்ட காரியமா இருக்கும். நல்ல மரமா இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுமே அது நல்ல காரியமா இருக்கும். அப்ப நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம், நல்ல மரம், கெட்ட மரம். ஒரு குடும்ப தலைவர் நல்ல மனுஷனா இருந்தால் அந்த வீடு சந்தோஷமா இருக்கும். ஒரு குடும்ப தலைவர் தண்ணி அடிச்சுட்டு விபச்சாரத்திலையும் போதையிலையும் கஞ்சா பழக்கத்திலையும் பலவிதமான போதை வசதிகளையும் இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம், பாவ அடிமையில இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கஷ்டப்படும், குடும்ப தலைவி கஷ்டப்படுவாங்க. ஒரு வாலிப மகள் அந்த வாலிப மகள்கிட்ட பேசும்போது, பாப்பா ஏம்மா நீ எந்த கடையில வேலை பார்க்குற, நீ காலேஜெல்லாம் படிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்க அப்பா தண்ணி அடிச்சுட்டு வந்து எங்க அம்மாவை கெட்ட வார்த்தை போட்டு பேசுவாங்க, என்னையால வீட்டுல இருக்க முடியலனே, அதான் நான் சூப்பர் மார்க்கெட்ல தங்கியிருந்து இங்கேயே வேலை பார்க்கேன். காலையில 10 மணி 9 வரைக்கும் வரணும், நைட்டு 10:30 மணிக்கு தான் நாங்கள் ஹாஸ்டல் போவோம். ஒரு மாசம் ஆச்சுன்னா சம்பளத்தை மட்டும் எங்க அம்மாட்ட கொடுப்பேன், அவ்வளவுதான். நான் வீட்டுக்கு போகலனே, நான் இங்கேயே தான் இருக்கேன், எனக்கு லீவு தருவாங்க, நான் ஹாஸ்டல்லே இருந்துக்கிடுவேன் அப்படின்னு. பார்த்தா சூப்பர் மார்க்கெட்ல ஒரு 18 வயசுல பிள்ளை வேலை பார்க்க. காரணம் என்ன? அந்த வீட்டில் உள்ள தகப்பனார் தண்ணி அடிச்சுட்டு மனைவியை ஏசும்போது வாலிப பிள்ளை பார்க்க முடியல, அவளால் காலேஜ் படிக்க முடியல, ஃபீஸ் கட்டல, கஷ்டப்பட்டு 12th முடிச்சுட்டா, அவ்வளவுதான். எங்க அப்பா இப்படி இருக்கிறாங்கன்னு, எங்க அப்பா ரட்சிக்கப்படணும், எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்கண்ணே. அப்ப என்ன காரணம்? ஒரு குடும்ப தலைவர் சரியில்லை அப்படின்னா
அந்த வீட்டில் உள்ள ஒரு வாலிப மகள் சூப்பர் மார்க்கெட்டில் தங்கி இருந்து வேலை பார்க்க வேண்டியது. இது ஒரு வீட்டில் இல்லை, எத்தனையோ வீட்டில். இப்போ என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும். நான் 11 வயசுல வேலைக்கு போனேன். ஒரு 3 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். வீட்டில் கஷ்டம் சொல்லிட்டு என்னை வேலைக்கு அனுப்பி விட்டாங்க. என் வாழ்க்கையில் 11 வயசுல நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா நல்லா இருந்தாங்க அப்படின்னா பிள்ளைகள் நல்லா இருக்கும். எந்தெந்த வீட்டிலலாம் பிள்ளைகள் கஷ்டப்படுதோ அந்த குடும்பத்தில் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? ஏதோ ஒரு இடத்துல தேவனை தேடாம இருக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாத குறைவு காணப்படும். மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள். ஒரு குடும்பத்துல அம்மா அப்பா நல்லா இருந்தாங்க அப்படின்னா பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். பிள்ளைகள் காலேஜ் படிக்கா, 12th படிக்கா, 10th படிக்கா, நல்ல பெரிய லெவலில் படிக்கிறாங்களா, அம்மா அப்பா பணம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குடும்பம் கனி உள்ள ஒரு வாழ்க்கையா இருந்தா மட்டும்தான் பிள்ளைகளுக்கு தேவையில்ல ஸ்கூல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ கட்ட முடியும். சில வீட்டில் அம்மா அப்பா பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை படிக்க முடியாம போயிருது. அப்போ ஒரு குடும்ப தலைவர் எப்படி இருக்கிறாங்க, ஒரு குடும்பம் எப்படி இருக்கு, அதை வச்சுதான் வாழ்க்கை. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். சில பிள்ளைகள் சொல்ல எங்க அம்மா அப்பா நல்ல அம்மா அப்பா அப்படிம்பாங்க. ஆனா வேற சில பிள்ளைகள்கிட்ட கேட்டா எங்க அம்மா அப்பா சரியில்லை அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை, நிம்மதியே இல்லை, அதான் நான் ஃப்ரெண்டுகிட்ட போய் பேசிட்டேன் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு வாலிப பிள்ளை ஏன் ஃப்ரெண்டுகிட்ட போய் பேசினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீட்டுல அம்மா அப்பா ஒயாம சண்டை போடும்போது அந்த பிள்ளைகளுடைய மனசு கஷ்டப்பட்டு யார்கிட்டயோ ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் பேசிட்டு இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, பிள்ளைகள் ஒருமனப்பட்டு இருந்தால் சத்துரு உள்ள வர முடியாது. ஒரு குடும்பத்திலே கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிசாசு உள்ள வர முடியாது. ஆவியின் கனி முதல்ல அன்பு. இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அன்பே காணும். சில வீட்டுல ஜெபகுறிப்பு வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் கணவர் சந்தேகப்படுறாரு பிரதர், போன் எடுத்தா சந்தேகப்படுறாரு. சில குடும்பத்திலே அன்பே காணும். வீட்டுக்குள்ள ஒரே மிருக குணமா தான் இருக்கு. எப்ப சண்டை போடலாம், எப்ப கெட்ட வார்த்தை பேசலாம், வீட்டுக்குள்ள ஒரே சண்டை தான். அந்த வீட்டுல எப்படி இருக்கும், கெட்ட கனி தான் இருக்கும். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். அப்படின்னா கெட்டு போன ஒரு மனுஷனா இருப்பான். அப்ப அந்த குடும்ப தலைவரோ அவங்க யாரோ சண்டை போடுற ஒரு ஆள் மனம் திரும்பணும். மனம் திரும்பினா மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள சமாதானம். ஒரு குடும்பத்திலே குடும்ப தலைவர் வேலைக்கு போயிட்டு வராது, ஒரு 400 ரூபாய் சம்பளம், 500 ரூபாய் சம்பளம். அந்த சம்பளத்தை வீட்டுக்குள்ள வாங்கிட்டு வரும்போது மனைவி வீட்டுக்குள்ள வரும்போது ஒருமனப்பட்டு இருந்தால் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த குடும்பத்துல நிறைய வேதனைகள் தான் இருக்கும். அப்ப ஒரு குடும்பம் எப்படி இருக்கு அதை வச்சுதான் ஒரு வீட்டுக்குள்ள சந்தோஷம். ஆவியின் கனி முதல்ல அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். நல்ல மரத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா அன்பு இருக்கும். நல்ல மரம் எப்படி இருக்குன்னா சந்தோஷமா இருக்கும். நல்ல மரம் எப்படி இருக்குன்னா சமாதானமா இருக்கும். நல்ல மரம் எப்படி இருக்குன்னா நீடிய பொறுமையோடு இருக்கும். நல்ல மரம் எப்படி இருக்குன்னா தயவு இருக்கும். நல்ல மரம் எப்படி இருக்குன்னா நற்குணம் இருக்கும். நல்ல மரம் எப்படி இருக்கும் அப்படின்னா விசுவாசம் இருக்கும். நிறைய குடும்பத்திலே ஆவிக்குரிய கனியை காணும், சாந்தம், இச்சை அடக்கம்லாம் காணும். யார்கிட்டயாவது எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறது ரெடியா இருக்கிறாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருந்தால் உண்மையிலே மிகுந்த ஆசீர்வாதம். சில வீட்டுக்குள்ள ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கும் தெரியாது. எப்படியாவது வீட்டுக்குள்ள சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி யோசிப்பாங்க. 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போறோமா, கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறோமா, அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். அழகா சொல்லிட்டாரு, மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். இன்னைக்கு சில குடும்பத்துல கல்யாணம் முடிக்கிற முன்னக்கூட்டியே
ஒரு திருமண காரியத்துல எவ்வளவு தருவேன்னு சொல்லி தான் கேட்கிறாங்க. எவ்வளவு தருவீங்க, எவ்வளவு செய்வீங்க, எவ்வளவு ரொக்கம் கொடுப்பீங்க, எத்தனை பவுன் நகை போடுவீங்க, எவ்வளவு சீதனமா கொடுப்பீங்க, எவ்வளவு பொருள், அப்புறம் காரு, அப்புறம் வீடு இருக்கா, அப்புறம் ஏசி இருக்கா, அப்புறம் டூ வீலர் தருவீங்களா? இவங்களுடைய கனி எப்படி இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஒரு வீட்டுல போய் நல்ல பிள்ளை இருக்கா என் பையனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பரவாயில்ல. நான் ஒரு வாலிப மகளுக்கு ஒரு திருமண காரியத்துக்காக ஒரு தாயிட்ட பேசினேன். அவங்க பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? சொந்த வீடு எங்களுக்கு இருக்கு, என் பையனுக்கு எல்லாமே இருக்கு, பொண்ணுக்கு என்ன போடுவாங்க, என்ன செய்வாங்க? அம்மா நான் பாஸ்டர் பேசுறேம்மா. இருக்கட்டும், ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே செட்டில் ஆயிட்டான், பொண்ணுக்கு என்னெல்லாம் செய்வாங்க. இன்னைக்கு கடைசி காலம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நல்ல மரமா இருந்துச்சு அப்படின்னா, பாஸ்டர் பேசுறாங்களா அப்படின்னா அதுலயே நிப்பாட்டி இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா போக 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 அது கெட்ட கனியா மாறிடும். அந்த வீட்டுல ஒரு பொண்ணு போனா எப்படி இருக்கும்? பொண்ணுக்கு மரியாதையா இருக்காது. நகை, பணம், பொருளாசை, இதுக்குதான் ஒரு குடும்பத்துல எதிர்பார்க்கிறாங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை வேணும், ஒரு நல்ல பிள்ளை வேணும், என் குடும்பத்துக்கு என் பையனுக்கு ஒரு நல்ல பிள்ளை வேணும் சொல்லி அப்படி யோசித்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள். இந்த மரம் சரியில்லைப்பா, இந்த மரத்துல கனி கசப்பா இருக்கும், புளிப்பா இருக்கும், இந்த மரத்துல ஒரு பழம் கூட சாப்பிடவே முடியாது, டேஸ்டே இருக்காது அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த லைஃப் சரியில்லை அப்படிம்பாங்கல்ல, இந்த குடும்பம் சரியில்லை அப்படிம்பாங்கல்ல. சொல்லுங்கள். நிறைய குடும்பத்துல இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. சில குடும்பத்துல கண்ணீர் வடிப்பாங்க. என்ன காரணம் சொல்லவே மாட்டாங்க. அழுது 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 50 வயசு தாண்டிடும். சில காரியங்கள் உடனே கெட்ட மரமா நல்ல மரமா எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போதுதான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கா, இல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றாங்களா, இன்னும் எந்தெந்த காரியத்துல மனம் திரும்பணும், எந்தெந்த காரியத்துல பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், எந்த காரியத்துல இன்னும் பரிசுத்தமாக்கப்படணும், எந்த காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க, அதை நாம் கண்டுபிடிக்க முடியும். எபேசியர்ல போட்டிருக்கு, அந்தகார கிரியைக்கு கடிந்து கொள்ளுதல் சொல்லி போட்டிருக்கு. அந்தகார கிரியா இருக்கா, கடிந்து கொள்ளணுமா? இந்த கடைசி காலத்துல கடிந்து கொள்ற பிரசங்கம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. ஆசீர்வாதம் சரிதான், வாக்கு தத்தம் சரிதான், 31 நாள் 24 மணி நேரம் பரலோகத்துல தேவன் என்னைய பார்த்துட்டு இருக்காரு, ரவிராஜா பார்த்துட்டு இருப்பாரு, உங்களை பார்த்துட்டு இருப்பாரு, எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம தீமை விதைக்கிறோமா, நன்மை விதைக்கிறோமா, அநீதியை விதைக்கிறோமா, எதை விதைச்சு கொண்டிருக்கோம், எல்லாமே தேவன் பார்த்துட்டு இருப்பார். வசனத்தை விதைக்கும் போது தேவனோட நாம மகிமைப்படும். தேவன் அருளி அப்ப மனுஷன் மூலியமா வசனம் தான் இருக்கும். என்ன நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. என்ன காரணம்? வசனத்தை விதைக்கும் போது, அந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது தேவனுடைய நாம மகிமைப்படும். உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நல்ல மரமா இருக்கணும், நல்ல கனி கொடுக்கணும். அந்த குடும்பம் தேவனுக்கு பிரியம். ஹல்லேலூயா. 34ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறார். நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இப்ப இயேசு எப்படி பேசுறாரு? விரியன் பாம்பு குட்டிகளை சொல்லி அப்படியே பேசுறாரு. நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? சில குடும்பத்துல வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை மட்டும்தான் வரும். இல்லை யார்கிட்ட சண்டை போடலாம், எப்போ கோவப்படலாம், எரிச்சலா இருப்பாங்க, அவங்க முகத்திலே ஒரு வெறிதான் இருக்கும். சில குடும்பத்துல அவங்கள்ட்ட போய் பேசவே முடியாது, அக்னியா இருப்பாங்க. விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உள்ள விஷம்தான் கிடக்குன்னு அர்த்தம். அன்பே இருக்காது, கனியே இருக்காது, கனி இல்லாத வாழ்க்கையா இருக்கும். கனி இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இருக்கு? விரியன் பாம்பு குட்டி தான் வீட்டுக்குள்ள கிடக்கு.
ஏன் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு? விரியன் பாம்பு குட்டிகளைன்னு சொல்லி இயேசு தான் கூப்பிட்டுருக்காருப்பா, நான் இல்லப்பா. ஆமா, விரியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க. அப்ப விரியன் பாம்பு குட்டியில என்ன? பொல்லாத ஜனம். விரியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இருக்கு? பொல்லாத ஜனமா இருக்காங்க. அதனாலேயே பாதி வீட்டுக்குள்ள பிரச்சனை. பிரச்சனை எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய வீட்டுல பொல்லாத ஜனமா இருப்பாங்க. நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயம் ஃபுல்லா விஷமா இருக்கு, இருதயம் ஃபுல்லா பொல்லாப்பா இருக்கு, இருதயம் ஃபுல்லா தந்திரமா இருக்கு, இருதயம் ஃபுல்லா வைராக்கியமா இருக்கு. நல்ல வைராக்கியமா தான் பரவாயில்ல, கெட்ட வைராக்கியமால இருக்கு. வீம்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல் எங்க இருக்கோ அங்க சகல துர்ச்செயல்களும் இருக்கும்ல. சில குடும்பத்துல ஒன்லி பெருமை மட்டும்தான், மனமேட்டுமை மட்டும்தான், அகந்தை மட்டும்தான். இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது எப்படிப்பா ஆசீர்வாதம் வரும்? நல்லா யோசித்து பார்ப்போமே. ஒரு குடும்பம் கர்த்தருடைய கரத்துல இருக்கும் என்றால் ஆசீர்வாதம். காலை வேளையிலே பைபிள் தியானத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கும் போது சில வசனத்தை நம்ம தியானிக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நம்ம கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கிறோமா, இல்ல இன்னும் நமக்குள்ள ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிச்சிடலாம். விரியன் பாம்பு குட்டிகளே, இன்னைக்கு நிறைய இடத்துல விரியன் பாம்பு குட்டி தான் கிடக்கு. விஷம், அப்படி ஒரு விஷமா இருக்கும். கடிச்சா செத்து போயிடும். சில குடும்பத்துல வாயை திறந்தாலே செத்து போயிடும். அந்த அளவுக்கு வாயில விஷம் தான் இருக்கும். விரியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க. பொல்லாத மனுஷன்றது என்ன வெளியில வரும்? வாயில பொல்லாத வார்த்தை தான் வெளியில வரும். நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? எப்பா நீ கெட்டவன், கெட்ட வாயிலிருந்து என்ன வரும்? கெட்டதுதான் வரும். அழகா சொல்றாரு, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? அப்படியே ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதனால அதிகாலையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருப்போம் என்றால் நல்ல வார்த்தை வாயில வரும். இல்ல நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன் அப்படின்னா கெட்ட வார்த்தை தான் வாயில வரும். நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்துக்குள்ள ஒரு 50 வசனம் இருந்துச்சு அப்படின்னா வாயில பேசும்போது 50 வசனம் வெளியில வரும். இருதயத்துல ஃபுல்லா கோபமும், எரிச்சலும், பகையும், வைராக்கியமும் இதெல்லாம் உள்ள வச்சிருந்தா பேசும்போது அதுதானே வெளியே வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்ட்டு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. 35வது வசனத்திலே நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். இப்ப அடுத்தால மறுபடியும் பிரிச்சு சொல்லி கொடுக்காரு. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். காட்டுகிறான், அந்த வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, காட்டுகிறான். சில குடும்பத்திலே கெட்டது மட்டுமே இதயத்துக்குள்ள இருக்கும். அவங்க கெட்டது மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல நல்லது மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க. அவங்க இதயத்துக்குள்ள நல்லதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. நான் அப்படி சில குடும்பத்தை பார்த்திருக்கேன். சில பரிசுத்தவான்கள்ட்ட போய் பேசும்போது அவங்க நமக்கு நிறைய ஆலோசனை சொல்லி கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் 2 காரியம் சொல்றேன். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது 2016 ஒரு வயசான பாட்டிகிட்ட போய் பேசுவேன் எப்போதுமே. அந்த பாட்டி எனக்கு ஊழியத்தை பற்றி கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ அந்த பாட்டிகிட்ட போய் பேசும்போது, பாட்டி நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன், நான் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், இப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன், அப்போ நான்லாம் பைபிள் காலேஜ் படிக்க முடியாது பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்பேன். அந்த பாட்டி சொல்லுவாங்க, நான் உன்னைய படிக்க வைக்கிறேன்டா, நீ படிக்க அப்படிம்பாங்க. நான் படிக்க ரெடியாக தான் படியிருக்கேன், ஆனால் எனக்கு எழுத்து கூட்டி தான் படிப்பேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிப்பேன், ஏன்னா ரொம்ப வருஷம் நான் ஸ்கூலுக்கே போகல அப்படிமே. உடனே பிஷப்ட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. அவங்களும் அந்த பையனை நம்ம சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னாங்க. அதே போல் கர்த்தருடைய கிருபையினாலே 4 டிகிரி வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். இதே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நல்ல ஒரு வயசான பாட்டிகிட்ட நான் போய் பேசும்போது
ரவிராஜ் பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு அந்த பாட்டி பணம் கட்டி எல்லா பொறுப்பையும் அவங்களே ஏற்றுக்கொண்டு, எனக்கு பாடம் புரியாது அந்த பாட்டிகிட்ட போய் கேட்பேன், அவங்களே சொல்லி தருவாங்க. ஏன்னா அவங்க டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. இதை ஏன் சொல்லி தரேன் அப்படின்னா, நம்ம யார்கிட்ட பழகுறோமோ அந்த சுபாவங்கள் நமக்குள்ள வந்துடும். அந்த வயசான பாட்டி டாக்டர் பட்டம் வாங்கினதுனால அந்த பாட்டிகிட்ட நான் போய் பேசும்போது என்னை பைபிள் காலேஜ் படிக்க வச்சாங்க. நம்ம யார்கிட்ட பழகுறோமோ அங்குள்ள அந்த ஸ்பிரிட் நம்மளை கிராஸ் ஆயிரும், அது உள்ள வந்துடும். அதனால பழகக்கூடிய ஆட்கள் ரொம்ப முக்கியம். இப்ப அந்த பாட்டி ஒரு பைபிள் காலேஜ்ல பிஷப்ட்ட பேசி எனக்கு சேர்த்து விட்டதுனால கர்த்தருடைய கிருபையினால ஒரு 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்க அதை கிருபை செய்தார். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். நான் ஒரு நல்ல ஒரு தாயார்கிட்ட போய் பேசுனதுனால நான் 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்க அதை கிருபை செய்தார். அப்ப நான் பேசக்கூடிய ஒரு நபர் யாரா இருக்கணும்? பரிசுத்தவான்களா இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கணும், வேதத்தை அறிந்து கொண்ட பிள்ளைகளா இருக்கணும், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், தேவனுடைய நாமத்தை துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படிப்பட்ட நம்முடைய சிநேகம், நம்முடைய ஐக்கியம், நம்முடைய தொடர்பு அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கும். கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அருளிய அப்பம் ஊழியத்தின் மூலியமா யாரெல்லாம் தொடர்பு கொள்றீங்களோ, கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இதயத்துக்குள்ளே ஆவியானவர் பேசுறாரா, அதை நீங்க கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு 1/2 மணி நேரம் பேசுறேன் அப்படின்னா காலையில் நேரத்துல அந்த 1/2 மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கா கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். அடுத்தாப்புல ஒரு பாயிண்ட் சொல்றாரு, பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இப்போ 2 மனுஷனை குறித்து சொல்கிறார். நல்ல மனுஷன், கெட்ட மனுஷன். நல்ல மனுஷன் இதயத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுவான். பொல்லாத மனுஷன் போய் நம்ம பழகும் போது அவன் இதயத்துல என்ன இருக்கு? பொல்லாத காரியங்கள், அதை எடுத்து காட்டுவான். அப்ப இது எல்லாமே இந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கு. நான் நல்லவங்கள்ட்டையும் பழகிருக்கேன், நான் கெட்டவங்கள்ட்டையும் பழகிருக்கேன். நல்லவங்கள்ட்ட பழகும் போது என்னை பைபிள் காலேஜே படிக்க வச்சிட்டாங்க. நான் வியாபாரத்துல இருக்கும்போது ஒரு மனுஷன்ட்ட பழகும் போது எனக்கு மாந்திரியத்துக்கு என்கிட்டயே காசு வாங்கி, விக்கிரத்துக்கு என்கிட்டயே காசு வாங்கி, அந்த மனுஷன் பல லட்சம் வாங்கி வியாபாரத்துல நஷ்டம், நிந்தைகள், அவமானங்கள், வீடு வித்தேன், நடுரோட்டுக்கு வந்தேன், சொந்த ஊரை விட்டே போயிட்டேன். காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது ஒரு கெட்ட மனுஷன்ட்ட பழகினேன், சொந்த வீடெல்லாம் வித்து நடுரோட்டுக்கே போயிட்டேன். ஒரு கெட்ட மனுஷன்ட்ட பழகும்போது ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல தாயார், வயசானவங்க 78 வயசு, அந்த 78 வயசு இந்த வயசான அம்மாட்ட பேசும்போது அவங்க நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கும் உயிரோட இருக்காங்க. இன்னைக்கு 85 வயசு தாண்டி இருக்கும். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வளர்றதுக்கு நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டு போறதுக்கு நிறைய கெட்டவன் இருக்கான். அப்ப நம்ம யார போக்கஸ் பண்றோம் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால யாரெல்லாம் அதிகாலை வேளையில இணைந்திருக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு நல்ல நபர்களை கொடுத்திருக்காரா, இல்ல கூட இருக்கிறவங்க கெட்ட நபர்களா? கெட்ட நபர்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, தண்ணி அடிக்க சொல்லி கொடுப்பாங்க, அவர் லைட்டா போயிலம்பாங்க, அவர் லைட்டா சிகரெட் அடிக்கம்பாங்க, அவர் லைட்டா மதுபானம் அப்படிம்பாங்க. எங்கேயாவது கொண்டு போயிட்டு இருந்தது லாஸ்ட் பார்த்தா விபச்சாரத்துல போய் முடிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அது எல்லாமே அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள். பொல்லாத மனுஷன்ட்டு என்னப்பா வெளியில வரும்? பொல்லாத கேரக்டர் தான் வெளியே வரும். அதனுடைய முடிவு என்ன? அசுத்தத்துக்குள்ள போய் முடிஞ்சிடும். நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா சில காரியத்துல இருந்து வெளியில வரணும். நல்ல மனுஷன் வெளியில வந்துடுவான், கெட்ட மனுஷன் என்ன செய்வான்? போய் சிக்கி கொள்வான். அப்ப நல்ல மனுஷன்ட்ட பழகும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாறிடும். கெட்ட மனுஷன்ட்ட போய் பழகும் போது நம்மளுடைய வாழ்க்கை ஃபுல்லாவே கரையா மாறிடும். அப்ப 2 ஜனங்களுமே உலகத்துக்குள்ளதான் இருப்பாங்க. நம்ம பார்க்கிற ஒரு குடும்பம் நல்ல குடும்பமா கெட்ட குடும்பமா? நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது சபை ஊழியர்கிட்ட போய் அடிக்கடி உட்கார்ந்து பேசுவேன். அவங்கள்ட்ட போய் நிறைய ஆலோசனை கேட்பேன். எனக்கு நிறைய சொல்லி தருவாங்க. 1-2 இல்ல, நிறைய சொல்லி தருவாங்க. நிறைய வசனத்துக்கு அர்த்தம் கேட்பேன். எனக்கு சில காரியங்கள் புரியலன்னா ஓடி போய் கேட்பேன். புதிய ஏற்பாட்டுல நிறைய வசனம் எனக்கு பிடிக்கும். ரோமர் ரொம்ப பிடிக்கும்.
இதெல்லாம் ஏன் காலைல சொல்லி தர அப்படின்னா, நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் என்னோட வாழ்க்கை ஒரு மனமாற்றம் கிடைச்சது. அப்ப தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையை மனமாற்றம் வேணும் அப்படின்னா, நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்காமல் அந்த பிரச்சனைக்கு முடிவு வராது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வளர்ச்சி எப்படி இருக்கு? எத்தனையோ குடும்பத்துல இணைந்து இருக்கிறீங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழ முடியுதா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஏன்னா சில குடும்பத்துல கண்ணீரோடு இருக்க குடும்பம்லாம் உண்டு. பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவர்களை எடுத்து காட்டுகிறான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. காட்டுகிறான் 2 இடத்துல வருது. அப்ப நல்ல மனுஷன் இருக்கான், கெட்ட மனுஷன் இருக்கான். நம்ம பழகக்கூடிய நபர் யாரு, அதை வச்சுதான் நம்மளுடைய ஃபியூச்சர், நம்மளுடைய லைஃப் எல்லாமே மாறும். சில குடும்பத்துல நல்ல ஆள்கிட்ட பழகிருப்பாங்க, ஆனா இன்னைக்கு பார்த்தா பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க. என்ன சொல்லி கேட்கும்போது, எனக்கு அவங்க ஒரு நல்ல வழியை காமிச்சு கொடுத்தாங்க, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். நேற்றைய தினத்திலே ஒரு சகோதரன்ட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த சகோதரன் சொன்ன சாட்சி எனக்கு கொஞ்சம் நல்ல பிடிச்சிருந்துச்சு. நான் 10th ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போகல. நான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போன இடத்துல எல்லாரும் சொன்னாங்க, நீ படிடா படிடா அப்படின்னாங்க. அதுல ஒரு சகோதரன் எனக்கு காலேஜ் படிக்கிற வரையும் ஃபீஸ் கட்டிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட நிறைய டிகிரி வாங்கினேன். ஆனா நான் 10th ஃபெயில் ஆகி நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கே போயிட்டேன். வேலைக்கு போன இடத்துல அங்க இருக்கிற ஜனங்கள் படிக்கிறதுக்கு எல்லாரும் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. மறுபடியும் முயற்சி எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே நான் ஒரு லா அதுக்குள்ள எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. லா சட்டத்தை. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம கூட பழகுறவங்க இருக்கிறவங்க நல்லா படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். கெட்டு போறதுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா கெட்டு போயிடும். சில வாலிப பிள்ளைகள் ஏன் கெட்டு போயிட்டு, வாலிப பையன் ஏன் கெட்டு போயிட்டான், சில குடும்ப தலைவர் ஏன் கெட்டு போயிட்டாங்க, சில குடும்பம் ஏன் பிரிஞ்சிருக்கு, சில குடும்பம் ஏன் கோர்ட்டு கேஸ் வரையே போகுது, சில குடும்பத்துல ஏன் நிம்மதி இல்லை, சில குடும்பத்துக்குள்ள ஏன் நிறைய பாவம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, செல்போனு, டிவி, பழகிற நபர் யாரு? செல்போன்ல 3 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் எப்படி ஆவியில வளர முடியும்? ஒரு குடும்பம் வீண் வார்த்தை பேசினாலே நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. 36, 37 ஆகிய வசனங்களை நம்ம தியானிக்கும்போது கரெக்டா அறிஞ்சிட முடியும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். இப்ப இந்த வசனத்துக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, வீணான ஜனங்கள்கிட்ட போய் பழகி வீணான காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது இவங்க வாழ்க்கை கஷ்டப்பட்டு போயிருது. அப்போ ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டது காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, யார்கிட்ட பழகுறோம், ஏன் பழகுறோம், அவங்க நல்லவங்களா அவங்க கெட்டவங்களா, இதை நம்ம அறிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். யாரெல்லாம் காலவேளையில இணைந்து இருக்கிறீங்களோ, நம்ம ஒண்ணு மட்டும் யோசித்து பார்ப்போமே. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த வசனம் நம்மளுடைய ஆன்லைன்ல அடிக்கடி பேசக்கூடிய வசனம் தான். வருஷ கணக்கா இணைந்திருக்கிறவங்களுக்கு தெரியும். வீணான வார்த்தைகள், பக்கத்து வீட்டுல உட்காந்து கிளவி கதை அப்படிம்பாங்க. ஊழியக்காரங்களை தப்பா பேசிடுவாங்க. நிறைய குடும்பத்துல பரிசுத்தவான்களை தப்பா பேசி இவங்க கஷ்டப்பட்டுருவாங்க. அப்புறம் வியாதியில போய் மாட்டிடுவாங்க. நான் அப்படி நிறைய குடும்பத்துல பார்த்துருக்கேன். என் கூட உள்ள ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துல ஜெபிக்க போயிருக்காரு. அந்த இடத்துல போகும்போது ஆவியான திட்டமா சொல்லியிருக்காரு, மனம் திரும்ப சொல்லியிருக்காரு. உடனே இவர் ஜெபத்தை நிப்பாட்டி மனம் திரும்ப சொல்றாரு. அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்டுக்குள்ள சில காரியங்கள் சொல்லியிருக்காங்க போல. அந்த வீடு பார்த்தா கோடி கணக்குல இருக்கு.
கோடி கணக்கில் சொத்து இருக்கு, சகல விதமான செழிப்பு இருக்கு. ஆனா வீட்டுல பார்த்தா படுத்த படுக்கையில இருக்காங்க, ஒரு பக்கம் ஃபுல்லா செயல்படலை. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆவியான வெளிப்படுத்திருக்காரு. பரிசுத்தவான்களை பேசி அந்த குடும்பத்துல படுத்த படுக்கையில இருக்காரு. அப்போ ஒரு குடும்பத்துல தலைவர் என்ன ஆயிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பரிசுத்தவான்களை தப்பா பேசியிருக்காரு, வீட்டுல படுத்த படுக்கையில இருக்காரு. வீணான வார்த்தைகள், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினால நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அப்ப நம்ம பேசுற வார்த்தைகள் பரிசுத்தவான்களை தப்பா பேசிச்சு அப்படின்னா குற்றவாளி என்று தீர்க்கப்படுவோம். இல்ல பரிசுத்தவான்களை நான் கனம் பண்ணிட்டேன், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம நியாய தீர்ப்பு நாள்ல பரலோகத்துல போயிட்டு இருப்போம். இந்த பூமியில வாழ்ற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். நித்திய காலமாக அவரோட நம்ம வாழணும் அப்படின்னா பேசுற வார்த்தைகள் சுருக்கமா இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்கிட்டோம். வீணான வார்த்தையில நிறைய ஆபத்து தான் உள்ள வருது. உன் வார்த்தைகளினாலே நீதிமான் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி. இப்ப நம்ம அழகா யோசித்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம நீதிமான் தானே அப்படி சொல்லி நம்ம எல்லாருமே சொல்லிக்கணும். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஆனா இங்க ஒரு சட்டம் சொல்றாரு, உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அப்ப வார்த்தை பேசக்கூடிய ஜனங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கும். நம்ம பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நம்ம என்ன வார்த்தையை யூஸ் பண்றோம், என்ன வார்த்தை பேசுறோம். நமக்கு தெரியாமே ஒரு சின்ன கோபம் வந்துடும், ஒரு எரிச்சல் வந்துடும், இதயத்தில் ஒரு கசப்பு வந்துடும், யாரையாவது தப்பா பேசிடுவோம். இதெல்லாம் ஜென்ம சுபாவத்துக்குள்ள கிடக்கும். வண்டியில வேகமா போகும்போது டக்குன்னு யார்ட்டையோ கோவப்பட்டு பேசிடுவாங்க, கோபமா டக்குன்னு கெட்ட வார்த்தை வந்துடும் சில ஆள்கிட்ட. இதெல்லாம் நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணுமா. அதனால இன்னைக்கு பேசின செய்தி போதும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை மட்டும் நம்ம யோசித்து பார்த்தா போதும். ஜெபிப்போமா. என் பேர் ரவிராஜ். தேவனாரிலே அப்ப மினிஸ்டனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி எடுத்துக்கிற சொல்லிடும்ப்பா. இந்த நாளை உங்களுடைய கரத்துல அப்படிடும். எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்க, உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். புதிய நாளில் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படுவாங்க எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட புறப்படுவோம். படிக்கிற பிள்ளைகளோட தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. இந்த நாளிலும் எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை அந்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு எல்லா குடும்பத்தையும் வேலை அடைத்து உங்களோட இரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கட்டும். அவனுடைய கையின் கீழே ஆசீர்வதிங்க. அவனுடைய சிரசு மேல ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கற்பதினியா ஜெபிக்கலாம். கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்க ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகள் திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்குங்க. ஏற்ற துணை தாங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல விசேஷ ஞானத்தால் நிரப்புங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல் எந்த இடத்துல இருக்கணும் உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. தீர்காயுசு தாங்க, பூரண சுகம் தாங்க. யாரெல்லாம் வீட்டு விட்டு வெளியில போறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் வேலை அடைங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைங்க. எல்லா குடும்பம் வேலை அடைபடட்டும். தேவனர்ல அப்ப மினிஸ்டர் ஆசீர்வதித்தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கட்டும். வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்கா ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. வீடு கட்டுறாங்க, கட்டி முடிக்கிறத கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற அப்பா அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க. இன்னைக்குள்ள எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். உங்க ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க, பிரத்யட்சமா ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்துல அப்படியும் துதிகான மகிமையெல்லாம் ஒருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா அதிருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் எப்பொழுதும் சதா காலங்களிலும்
நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, கர்த்தர் கொடுப்பார். காட் பிளஸ் யூ. ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.